எனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தரே உமக்கு நன்றி. நாங்கள் அறியாமல் செய்த பாவத்தை உங்கள் இரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி எங்களுடைய தப்பிதங்களை தயவாய் மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளிலே இருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும் இயேசுவே. காலையிலே நீ இயேசுவை அணுகி நித்திய ஜீவனை பெறுவதற்கான வழியை கேட்டான். இயேசு அவரிடம் உனக்கு உள்ள உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் பெறுவாய், பின்பு என்னை பின்பற்று என்றாரானால் அந்த பணக்கார இளைஞன் மிகுந்த செல்வந்தனாக இருந்ததால் அவனால் தன் உடைமைகளை விட முடியவில்லை. அதனால் அவன் மிகுந்த துக்கத்தோடு திரும்பி சென்றான். இதை பார்த்த சீடர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனிதர்கள் தங்களால் செய்ய முடியாத காரியங்களை தேவனால் செய்ய முடியும். பணம், செல்வம் ஆகியவற்றின் மீதுள்ள பற்றை காட்டிலும் தேவ பக்தி மேலானது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாடுகளோடு இருக்கும் தேவ ஜனமாகிய நாம் அனுதினமும் கர்த்தர் மீது முழு விசுவாசத்தோடு கர்த்தரின் கட்டளைகளை நாம் ஏற்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆண்டவர் இயேசு நமக்கு அனைத்து பிரச்சனைகளில் இயேசுவை அணுகி நித்திய ஜீவனை பெறுவது நான் நம்பும் மனிதர் நிரந்தரம்